இப்போ 1995 காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஜீப் மட்டும் போய்கிட்டே இருக்கு. ரவிசங்கரும் சூரியநாராயணனும் ஒரு கேஸை ஒத்துக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது இவங்க ஒத்துக்கிட்டதுனால நீதிமன்றமே இவங்களுக்கான தண்டனையை கொடுத்துருது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் மாமனார் எல்லாமே தூக்கு மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்து தான் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். இதுதான் அதிகமான அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அந்த பொண்ணு போலீஸை பார்த்தோன்னே அவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோ தான் போய் காப்பாற்றிருப்பாரு. இதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி வைங்க நண்பா. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் அதிகமானே போய் கொலைகாரங்களோட வீட்டில் தான் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட அதிகமாக நினச்சா பிடிக்க முடியும். ஆனால் அவருக்கு இவங்க தான் கொலையாளின்னு தெரியாதுல்ல. ரவிசங்கர் யார் சார் நீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக வந்தோம். வந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நின்று போச்சு. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோன்னு சொல்ல, ஆனால் அந்த பாட்டிமா இருந்து சாப்பிட்டு தான் போகணும், கோழி அடிக்கிறோன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாமான்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற போலீஸு, சார் சுகர் மாத்திரை வர போடணும் சார், சாப்பிட்டு போயிடலான்னு சொல்ல, அதிகமானும் சரிங்கிறாரு. தம்பி அண்ணங்கிட்ட என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்க, முதல்ல அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பாடும் போடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே சூரியநாராயணன் கேட்குறான், ஏன் சார் இங்கே வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தன் 70 கொலையை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஓடி வந்துட்டான், அவனை தேடி தான் வந்திருக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சாப்பிட்றா கம்முன்னு ஏன் இப்படி பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிட்டுக்க, அவரு நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்கயா, கொலையாளி உங்கள் ஊர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்கு தெரியுது இவனுங்க நம்மளை தேடி தான் வந்திருக்காங்கன்னு. அந்த டைமில் தங்கச்சி உள்ளே வந்து தாலிலாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை ரவிசங்கர் தான் கழட்டி அந்த ஃபோட்டோவுக்கும் மாட்டி விடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்காரு. வெளியே ரவிசங்கரும் சூரியநாராயணனும் நாம் இவங்களை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த டிரைவரை போட்டுறேன்னு சொல்ல, ரவிசங்கரை அதிகமான பார்த்து கொஞ்சம் தெளிவான ஆள் மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ அவனை தனியாக கூப்பிட்டு போய் போட்டுருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக டிரைவர் வந்துட்டு, கறி குழம்பு சூப்பராக இருக்குதுப்பா, எனக்கு இன்னொரு கிலோ கறி வேணும்னு கேட்க, சூரியநாராயணன் கூப்பிட்டு போகிறான். போகும்போது ஒரு ராடு எடுக்க, எதுக்குப்பா ராடுன்னு கேட்க, வண்டிக்கு தான் அப்படின்னு சொல்ல, நீ ராடெலாம் எடுத்துகிட்டு வரமானா வண்டி தள்ளினாலே ஸ்டார்ட் ஆயிரும், வா வந்து கறியை வெட்டுன்னு சொல்ல, இந்த பக்கம் கரெக்டாக அதிகமான வெளியே வர வந்து கை கழுவ போகிறாரு. பின்னாடியே ரவிசங்கர் கடப்பாறை எடுத்துகிட்டு ஹீரோவை போடலான்ட்டு போகிறான். அந்த டைமில் ஹீரோ, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவன் தங்கச்சி வயசு தான் இருக்குன்னு சொல்ல, அப்படியே கடப்பாறை தூக்கினவன் கீழே வச்சிட்றான். என்னையா 2 பேர் இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்கள், இந்த புள்ள ஏதோ ஒரு அதிர்ச்சியில் தான் அப்படியா இருக்குது, இதை நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரி பண்ணிடலாம், வர சனிக்கிழமை கூப்பிட்டு வாங்குங்கிற மாதிரி போகிறாரு. இந்த பக்கம் தம்பி கறி வெட்டிக்கிட்டு இருக்க, அவன் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். பின்னாடி இருந்து ரவிசங்கர் எதுவும் பண்ணாதாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் கறியை வெட்டி கொடுத்துட்றான். அதிகமாக இவன் கறி வாங்குறத பார்த்துட்டு என்னையா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமேட்டு போகிறாங்க. வண்டியை தள்ளி விடுறாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. போகும்போது கூட நம்ம ஹீரோ மறக்காமல் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கடா சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. தம்பி நம்மளை தேடி நம்ம ஊருக்கே வந்துட்டாங்கன்னு சொல்ல, ரவிசங்கர் இல்லை நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க, இது வரைக்கும் நம்ம 72 கொலை பண்ணோம், ஆந்திரா போலீஸு சுற்றிட்டு தான் இருந்தாங்க, நம்ம வீடு போட்டிருக்குன்னு இன்னொரு வீட்டில் போய் சம்பவம் பண்ணோம்ல, அந்த வீடு தமிழ்நாடு பார்டரில் வரும் போல், தமிழ்நாடு போலீஸ் 4 கொலைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இப்போ நம்மளை ஆந்திரா போலீஸ் மட்டும் தான் தொலைவுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தமிழ்நாடு போலீஸும் அலையுது, 2 பேர்த்தையும் அலைய விடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறானுங்க. லக்ஷ்மி அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவர் ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபார்மர் ஒருத்தர் இருக்காமாங்க, அவன் நல்ல ஃப்ரெண்டு தான் அந்த ஊர் தலைவனுக்கு, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொல்ல, அவங்களும் தேங்க்யூன்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன வெளியே ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரின்னு இவங்கள போய் ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறாங்க. என்ன மேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இத்தனை கோலம் நடந்துகிட்ருக்கு, மக்கள் உயிருக்கு சேஃபாக இல்லையான்னு சொல்லி கேட்க, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே டிஎஸ்பி கால் பண்ணுறாரு, என்னம்மா நடக்குதுங்க, எப்படிமா விஷயம் லீக் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஸ்டேஷன்லேருந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஆந்திரா ஸ்டேஷன்லேருந்து லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, சரி இந்த கேஸை எப்போ தான் சால்வ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த கேஸை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னா எங்களுக்கு மேன் பவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதுக்காக மக்களோட உதவி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி டிஎஸ்பியும் ஊர் தலைவர் என் ஃப்ரெண்டு தான், நான் வந்துட்டு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல, இந்த பக்கம் லக்ஷ்மியும் போய் ஊருக்காரங்கிட்ட பேசுகிறாங்க, இதை நாங்கள் நினச்சா மட்டும் தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு மேலே எல்லாருமே நைட்டு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும், இதுக்கு மேலே ஒரு கொலை கூட நம்ம நடக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரவிசங்கரும் சூரியநாராயணனும் கேட்டு தான் இருக்கானுங்க அதே கூட்டத்தில் நின்று. அதுக்கப்புறம் அதிகமான லக்ஷ்மிகிட்ட ரிப்போர்ட் பண்ண வராங்க. ஏதாவது தடயம் கிடச்சான்னு சொல்லி கேட்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தடயமும் கிடைக்கல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவன் நம்ம கூடயே தான் இருக்கான், கிட்டத்தட்ட நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கான், ஆனால் அதுக்கான ஒரு க்ளூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கல, இது வரைக்கும் நம்ம யார் கொலை பண்ணான்னு தான் தேடிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே கொலை செய்யப்பட்டவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிப்போன்னு சொல்ல, லக்ஷ்மியும் சேகர் ஆந்திராவில் ஒரு இன்ஃபார்மர் இருக்கிறதா சொன்னார், நீங்கள் உடனே ஆந்திரா கிளம்பி அவர்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கள், ஏதாவது லீடு கிடைக்குதான்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அதிகமாக அங்கே கிளம்பி போகிறாரு.
இப்போ ஜெகபதினு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு தான் அந்த ஊர் தலைவரோட ஃப்ரெண்டாம். சரி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, எங்களோட குலத்தொழிலே திருடுறது தான். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கேஸ் எல்லாம் பிடிச்சி எங்களை உள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்க இந்த ஊர் தலைவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுத்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன்தான். நம்ம ஹீரோ சூரியநாராயணனை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும், அவங்க 2 பேர் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன். அவங்க மேலே ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அதுக்கு சாட்சி சொன்னதை கூட அந்த ஊர் தலைவர் தான் சொல்ல, ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுங்கய்யா, இது அவ்வளோதான் எனக்கு தெரியும் மாதிரி சொல்ல, அதிகமானும் சரி வேலையை பாருங்கிற மாதிரி அங்கே வந்து கிளம்புறாரு. அதே டைம் ஊரில் எல்லா ஆம்பளைங்களையும் ரோந்து பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சண்முகம்னு ஒருத்த மட்டும் வரல. ஏன் வரலான்னு கேட்டால், இப்போ தானே கல்யாணம் இருக்குது, விட சந்தோஷமாக இருக்கட்டுங்கிற மாதிரி போகிறாங்க. இவங்க இந்த பக்கம் போன வண்டியுமே ரவிசங்கரும் அவனோட தம்பியும் உள்ளே போகிறானுங்க வீட்டுக்குள்ளே. லக்ஷ்மி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அர்ஜுன் உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது, பொண்ணை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா காமெடியாக நம்ம லக்ஷ்மி தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்விடேஷன்லாம் அடிச்சிருக்கு, இதுலேருந்து எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையே அடிச்சிடலான்னு சொல்ல, இதெல்லாம் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் லவர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒருத்தர் கொலைன்னு ஓடி வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுமான்னு சொல்ல, உடனே லக்ஷ்மி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. எப்பயுமே கொலை பண்ண இடத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் ஆம்பளை மட்டும்தான் இருக்குது. எங்கே இவங்களோட ஒய்ஃப்னு சொல்லி கேட்க, வீடு ஃபுல்லாக தெரிய வச்சு கிடைக்கலன்னு சொல்ல, பார்த்தா சோளக்காட்டு பொம்மையில் கட்டி வச்சுருக்காங்க. உடனேங்கெல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவும் கிடைச்ச எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேகரித்து வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோந்து பணிக்கு போன எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் அந்த கொலை நடந்திருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, எல்லாரும் போய் தேடுங்கன்னு சொல்ல, கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடுறாங்க. ரவிசங்கரும் தம்பி மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. லக்ஷ்மி அவங்கள பார்த்து உங்களை தான் சொல்கிறேன் போய் தேடுங்கன்னு சொல்ல, உடனே அவங்களும் அங்கே வந்து கிளம்புறானுங்க. இப்போ ஹீரோ அதிகமானும் நிறைய எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. இந்த பக்கம் இவனுங்க கொலையும் பண்ணிவிட்டு அதே ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கானுங்க கூடயே. அப்படியே இந்த எபிசோட் 4 இங்கே முடியுது. அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் அழுத்துவீங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.